அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க குடும்ப தலைவி. அகைன் ரொம்ப நாள் ஆச்சுங்க பெரிய வீடியோ போடுறதுக்கு சுத்தமா டைமும் இல்லை. எடுக்கிறதுக்கான எந்த வீடியோஸும் எனக்கு சரியா கிடைக்கல. கண்டினியூவா நான் கோவில்கிட்ட கடை போடுறதுனாலையும் பாப்பா ஸ்கூலுக்காக போயிட்டு வர்றதுனாலையும் எனக்கு சுத்தமா டைம் இல்லை. இப்ப நம்மளுடைய பிசினஸ்ல அடுத்த லெவலுக்கு போயிருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, கோவில்கிட்ட கடை வச்சிருக்கோம். அதுல ரெகுலரா பொடி வாங்குறவங்க எல்லாம் நமக்கு ஃபாரின் ஆர்டர்ஸ்ல நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாத ஹோம்மேட் ஃபுட் ஆர்டரும் நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 30-50 பேருக்கு 50 பேருக்குள்ள எத்தனை பேர் சொல்றாங்களோ சாப்பாடு சமைச்சு தரதும் நம்ம செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதே போல நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கடையில இருக்க முருகர் வேல், சின்ன சின்ன முருகர் வேல் எல்லாம் நான் நம்ம கடையில வித்துட்டு இருந்தேன். இப்போ அடுத்த லெவலா ஆன்லைன்ல நம்மளுடைய பொடிகளும், அதே சமயம் ஹோம்மேடு பூண்டு குழம்பு, மிளகு குழம்பு, பூண்டு தக்காளி தொக்கு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் என்னுடைய லிஸ்ட்ல, அதாவது பக்கெட் லிஸ்ட் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னோட பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். அதுக்கான வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஃபுட்டுக்கான எஃப்எஸ்ஐ சர்டிபிகேட்டும் எடுத்துட்டேன், ஜிஎஸ்டியும் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்ப நாங்க ஆன்லைன்ல போன பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ஃபுட்டுக்கான ட்ரேட்மார்க் சர்டிபிகேட்டும் வாங்கணும், லோகோ ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சில சின்ன சின்ன இதெல்லாம் நான் பெண்டிங் விட்டுட்டேன். எனக்கு தெரியல. நிறைய வீடியோஸ் பார்த்துதான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கிடையில நம்ம முருகர் வேல், முருகர் விளக்கு, 6 விளக்கு இதெல்லாம் ஆன்லைன்ல போடலாம். அது அதுக்கெல்லாம் ட்ரேட் சர்டிபிகேட் தேவையில்லை, எஃப்எஸ்சியும் ஜிஎஸ்டியும் இருந்தா போதும்னு படிச்சு பார்த்துட்டோம். இப்ப அதுக்கான வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்போதைக்கு வாட்ஸ்அப் பிசினஸ் குரூப்ல இந்த வீடியோவோட கீழே என்னுடைய வாட்ஸ்அப் பிசினஸ் நம்பரை கொடுக்குறேன். உங்களுக்கு யாருக்கா தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோல காமிக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்து தேவைப்பட்டதுன்னா அந்த நம்பர்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க, வீடியோல கமெண்ட் பண்ணுங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. எது வேணும், எத்தனை பீஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் போட்டு அனுப்பி விடுவேன். இப்ப வாங்க என்னென்ன பொருள் வச்சிருக்கேன்றதை உங்ககிட்ட காட்டுறேன். நான் அடுக்கி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையும் தான் உங்ககிட்ட தனித்தனியா ஒண்ணு எடுத்து காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா முருகர் வேல், இது இப்ப எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு என்ன சொல்றது, பிடிச்ச ஒரு பொருள் சொல்ல முடியாது, ரொம்ப 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 பிடிச்ச ஒரு எக்ஸெட்ரா 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 எது வேணாலும் வச்சுக்கோங்க. உயிரா நினைக்கிற அளவுக்கு எல்லாரும் ஆரம்பிச்சிட்டோம். சோ இது பாத்தீங்கன்னா இதான் அளவு. நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எவ்வளவு வேணும், என்ன சைஸ்ல வேணும்னு என்னோட வாட்ஸ்அப் பிசினஸ் குரூப்ல நீங்க மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். இப்போ வீடியோட லென்த்துக்காக என்னென்ன பொருள் இருக்குன்றது மாத்திரம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ என் கை அளவு வச்சு காமிச்சாலே உங்களுக்கு தெரியும். உள்ளங்கையில வச்சு காட்டுறேன். முருகரோட வேலு செம்ம சூப்பரா இருக்குங்க. இது எல்லாமே தனித்தனியா கழட்டலாம். இதுல பாதம் வரையும் தனியா கழட்டலாம். இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகா இருக்குங்க. நீங்க கார்லயும் வச்சுக்கலாம், பூஜை ரூம்லயும் வச்சுக்கலாம், படிக்கிற இடத்துல வச்சுக்கலாம், எங்க வேணாலும் இதை வச்சுக்கலாம். இது சின்ன வேலு. இதே போல பெரிய வேலும் இருக்கு, அதையும் காட்டுறேன். இது பெருசுங்க, நம்ம முதல்ல காமிச்சதை விட பெருசு. இது என்னுடைய உள்ளங்கை அளவு இருக்கு. அது உள்ளங்கையில பாதி இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஃப்ரண்ட்ல பட்டையும் பேக்ல ஓமும் இருக்கு. நீங்க எந்த சைடு வேணாலும் திருப்பி வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டா இருக்கு. நீங்க கேட்கும்போது அதனுடைய வெயிட்டும் உங்களுக்கு இன்ச்சஸும் ரூபாவும் போட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி அனுப்புறேன். இப்ப அடுத்துன்னு பாத்தீங்கன்னா 6 முக விளக்கு, அதாவது 6 விளக்கு. அதே போலதான் வேல் உங்களுக்கு சேமா இருக்கும். ஹைட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே என்னுடைய உள்ளங்கை அளவு ஹைட் இருக்கு. இதுவும் தனித்தனியா கழட்டலாம். இந்த வேலும் தனியா வந்துடும். இந்த 6 விளக்கு மாத்திரம் உங்களுக்கு பிக்சடா இருக்கும். இந்த மேல இருக்க ஓமோட மேல எஜ்ஜும் தனித்தனியாவே வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது பாத்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு நிறைய பேர் இப்போ வெற்றிலை தீபம் ஏத்துறாங்க. வெற்றிலை தீபம் ஏத்தி முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டா அப்படியே நடக்குதுங்க. நிஜமா நானும் அனுபவிச்சேன். நான் பித்தளையில பண்ணல, நான் சின்ன அகல் விளக்குல தான் பண்ணேன். ஏன் பித்தளை விளக்குல போடலைன்னா எனக்கு பூஜை சாமான் வாஷ் பண்றதுக்கான டைம் இல்லை. அதனாலதான் அகல் விளக்கா இருந்தா நான்
வெத்தலை கழுவி போட்டுட்டு டக்குன்னு விளக்கு ஏத்திக்குவேன் அப்படின்றதுனால தான் நான் அகல்ல தீபம் ஏத்துறேன். இந்த மாதிரி ஏத்தணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான். பட் எனக்கு இதை வாஷ் பண்றதுக்கான டைம் இல்ல. வாரத்துல ஒரு நாள் உங்களுக்கு தொலைக்க டைம் இல்லையா அப்படின்னு சொல்லுவீங்க. நான் கடை போடுறதுனால எனக்கு சுத்தமா டைம் இல்லைங்க. அதாவது எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லலாங்க. ஆமா, என்ன டைம் இல்ல, டைம்ன்றது நம்ம தான் ஒதுக்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளியில பிசினஸும் பார்த்துக்கிட்டு, இப்போ நான் பொடி விற்கிறேன்னா பொடிக்கு தேவையானது எல்லாம் பொருட்கள்லாம் வாங்கிட்டு வரணும், அதை ரெடி பண்ணணும், அதை பேக் பண்ணணும், ஒவ்வொரு வேலையும் இருக்கு. அதே போல கடையில ஜாமான் விற்கிறேன்னா அந்த சாமானுங்கள்லாம் நான் ஒரு கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதை எவ்வளோ பொருள் பீஸ் வேணுமோ அதை ஏற கட்டி ஒரு பையில எடுத்துட்டு போகணும். அங்க கொண்டு போய் அதை செட் பண்ணும், ஜனங்க பாக்குற மாதிரி நான் அதெல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ எல்லாமே வேலை தாங்க. பேசுறவங்க எவ்வளவு வேணாலும் பேசலாங்க, செய்யறவங்களுக்கு தாங்க அதனுடைய வலி, வேதனை, நேரம், உழைப்பு எல்லாமே தெரியும். சோ இப்ப ஆறுமுக விளக்கு இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்றேன். ஜஸ்ட் என்ன இருக்குன்றது உங்ககிட்ட காட்டுறேன். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இந்த ஆறுமுக விளக்கு என்னென்ன பொருளோ அதனுடைய பேர் சொல்லி கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்லிடுறேன். ஸோ இப்ப ஆறுமுக விளக்கு, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓம் விளக்கு. பாத்தீங்கன்னா ஓம் போட்டு அதுலயே வேல் இருக்கு. இதுவும் நீங்க தனியா கழட்டலாம். இது கழட்டுனது வந்து இதுல ஓம் மேல இருக்கிறது மாத்திரம் தனியா வராது, பிக்சடு. இந்த இது மாத்திரம் தனியா உங்களுக்கு வந்துரும், ஓம் மாத்திரம் தனியா வந்துரும். ஸோ இந்த 6 விளக்கு. இது வந்து முதல்ல காமிச்ச விளக்கை விட வெயிட் கொஞ்சம் குறைவு, ஹைட் குறைவு. இந்த குழி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு எண்ணெய் விட்டோ இல்ல நெய் விட்டோ ஏத்தும் போது தாராளமா ஒரு 2 hours தாராளமா எரியும். அது கொஞ்சம் பெரிய விளக்கு, அவ்வளவுதான். அதுல ஓம் இருக்கும், அதுல வந்து வேல் இருக்கும், இதுல ஓம் இருக்கும். ஹைட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். காட்டுறேன் பாருங்க. ஹைட்டு உங்களுக்கு இந்த வேலால உங்களுக்கு ஹைட்டு தெரியும். இந்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், சைஸ் ரவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாதம் வச்ச ஓம் விளக்கு. நல்ல இது வந்து இந்த மாதிரி பள்ளம் இருக்கிற விளக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் போட்டு திரி போட்டு ஏத்தும் போது நல்லா நின்னு எரியுதுங்க. இதுவும் தனித்தனியா கழட்டலாம், கீழே பாதமும் தனியா கழட்டலாம், மேல இதுவும் தனியா கழட்டலாம். ஓகேங்களா? இது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணி ஏத்தும் பொழுது விளக்க 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 இந்த பித்தளையோட நிறம், அதாவது தங்க நிறத்துல மாறுச்சுன்னா உங்களுக்கு பியூர் பித்தளைன்றது நல்லாவே தெரியும். இது வந்து பினிஷிங் வந்து பக்காவா இருக்குங்க. பின்னாடி இந்த மாதிரி இருக்கு. இதுவும் வந்து ஹைட் பாத்தீங்கன்னா என்னுடைய உள்ளங்கை அளவுக்கு குள்ளதான் இருக்கு, பாத்துக்கோங்க. நல்ல பள்ளமா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து பாதம் இல்லாத ஓம் விளக்கு, கீழே முருகான்னு எழுதியிருக்கோம். இந்த விளக்கு தான், இதை விட ஒரு சுத்து சின்னது நான் என்னோட வீட்டுல வச்சிருக்கேன். இது ஒண்ணுதானே, பரவாயில்ல, மாசத்துல ஒரு வாட்டியாவது வாஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த விளக்கு தான் நான் வீட்டுக்கு வச்சிருக்கேன். ஆறுமுக விளக்கு நான் வாங்கல. சோ இது இருக்கு. சோ இந்த விளக்கும் பாத்தீங்கன்னா திரி போட்டு ஏத்தும் போது நல்லா நின்னு எரியுதுங்க. எவ்வளவு நேரம் வேணாலும் நின்னு சூப்பரா எரியுதுங்க. மனசுக்கு வந்து அந்த அலமோதாத அந்த திரி வந்து எரிஞ்சிட்டு இருக்கும் போது ரொம்ப 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 நம்மளுக்கு உட்காந்து சாமி கும்பிடும் போது அவ்வளவு திருப்தியா இருக்கும். சூப்பரா இருக்குங்க இந்த விளக்கும். இதுவும் ஹைட்டு பாருங்க, இவ்வளவுதான் இருக்கு. உள்ளங்கை அளவுல வச்சு காட்டுறேன். ஹைட் இவ்வளவுதான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கற்பூர தீபம். அதாவது இது இப்ப நல்லா எல்லாருக்குமே ட்ரெண்டி ஆகி வந்துட்டு இருக்கு. இது கீழே வந்து திரி போட்டு ஏத்தலாம், இதுவுமே தனியா கழட்டலாம். இதுக்கு மேல இந்த ஓம் போட்டு ஹோல் ஹோலா இருக்கு. இது வழியா உங்களுக்கு விளக்கோட வெளிச்சம் நல்லாவே வரும். இதுக்கு மேல ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க தீபம் ஏத்தி இது மேல வச்சு இதுல தண்ணியும் தண்ணி விட்டுட்டு தண்ணியில கற்பூரமும், அப்படி இல்லைன்னா இந்த வாசனை திரவங்கள்லாம் நிறைய இருக்கு, ஆன்லைன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுவோ ஏதாவது ஒண்ணு இந்த தண்ணியில ஒரு 1/2 கப், இத இவ்வளவுதான் இருக்கு, இதுல 1/2 கப் தண்ணி வச்சுட்டு இதுல என்ன நீங்க வாசனை பொருள் போட்டாலும் போட்டுட்டு இது மேல இந்த மூடிய போட்டீங்கன்னா சோ இங்க ஒரு சின்ன சின்ன ஹோல் இருக்கு. சோ இதன் வழியா அந்த வாசனை வெளியே வரும். சூப்பரா இருக்குங்க. சோ நீங்க கற்பூர தீபம்ன்றது
இங்க தீபம் ஏத்தி இதுல கற்பூரம் போட்டு ஏத்தும் போது அந்த வீடே வந்து உங்களுக்கு கோவில் மனம் வரும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல தீபத்தோட வெளிச்சம் வரும். இந்த இடத்துல இந்த தீபத்தோட கற்பூர வாசனை நல்லா வெளியில வரும். ஸோ இதுவுமே சூப்பரா இருக்குங்க. நான் வந்து இந்த சைஸ் மீடியம் சைஸ் மாத்திரம் தான் வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா இதுல இன்ச்சஸ் பெருசு சிறுசு இருக்கு. நான் மீடியம் சைஸ் தான் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். ஸோ கற்பூர தீபமும் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளை, அதாவது நான் என்னுடைய பிள்ளையா நினைக்கிற முருகர் பாருங்க, உள்ளங்கையில நான் கீழே வச்சிருக்கேன். இவ்வளவுதான் இருக்காரு. இவரை வந்து நம்ம உள்ளங்கையில வச்சு நல்லா அடக்கமா வச்சுக்கலாம். சோ அதாவது சொல்லுவாங்க, நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு மீறின அளவு விக்கிரகங்கள் வீட்டுல வச்சுக்க கூடாதுன்னு. சோ நான் அதனால தான் எப்பவுமே மீடியம் சைஸ் தான் வச்சிருப்பேன். உள்ளங்கை அளவுக்குள்ள இருக்கிற அளவே தான் வேலோ விளக்கோ எதுனாலுமே நான் கோவில கூட விற்கும் போது அந்த மாதிரிதான் வச்சிருப்பேன். கேட்டா உங்களுக்கு வாங்கிட்டு வந்து தருவேன். சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பித்தளை இல்லைங்க, பியூர் 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 காப்பர். இப்ப வந்து காப்பர்ல வீட்லயோ வண்டியிலயோ வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. பொதுவா காப்பர் வந்து நம்மளுக்கு நல்லது. அதுக்காக தான் இப்ப இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீடியோல உங்களுக்கு சரியா தெரியுதா என்னன்னு தெரியல. பிளர்ரா இருந்ததுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. பார்த்துக்கிட்டே உங்களுக்கு நான் இவரை வர்ணிக்கிறேன். அழகா வேலு, 2 கையில பின்புறத்துல அவருடைய ஆயுதங்கள், பின்னாடி மயிலு, சூப்பரா இருக்குங்க. பார்க்கும் போதே அந்த ஒரு விக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விக்கிரகத்தை பார்த்தா நமக்கு ஒரு மனசுல ஒரு வைபு வரும். அந்த மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பரா இருக்கு. இது வந்து முருகர் காப்பர் சிலை. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா என்னுடைய அப்பன், எல்லாருடைய அப்பன், உலகத்துக்கே முதல் கடவுள் அப்பன் இவருதான். முதற் கடவுள் சொல்லிட்டு உடனே அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிடாதீங்க, விநாயகர் முதற் கடவுள் இல்லையா, சிவன் தான் முதற் கடவுளான்னு ஆரம்பிச்சிருவீங்க. என்னுடைய முதற் கடவுள், எல்லாருமே கடவுள் தான். இவர் வந்து நம்ம உயிரா நினைக்கிற நடராஜ பெருமாள். செம்ம சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன், இது வெளிச்சத்துல உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. கேக்குறவங்களுக்கு நான் தனியா போட்டோ டீடைல் எல்லாமே அனுப்புறேன். இவரும் என்னுடைய உள்ளங்கை அளவுக்குள்ளதான் இருக்காரு. செம்ம அழகா இருக்காருங்க. இதுவும் காப்பர் தான், நடராஜர் சிலை. யாருக்காவது வேணும்னா கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்டா அனுப்பி வைக்கிறேன். இப்ப என்னென்ன பொருள் இருக்குன்னு ஒரு வாட்டி என்னுடைய முகத்தை காண்பிக்காத பொருட்கள் எல்லாம் நான் ஒரு வாட்டி நான் காமிச்சிடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா முருகர் வேல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பாருங்க, முருகர் வேலு. இது வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, அப்படியே பாத்துக்கோங்க. இது வந்து பெரிய வேலு, இதையும் பாத்துக்கோங்க. அடுத்து ஓம் சின்ன விளக்கு, இதுவும் அப்படியே சைஸ்ல உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பாதம் வச்ச ஓம் விளக்கு, இதுவும் உங்களுக்கு சைஸ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஆறுமுக விளக்கு, ஓம் வேல் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற ஆறுமுக வெற்றிலை தீப விளக்கு, இதுவும் அப்படியே சைஸ் பார்த்துக்கோங்க. ஆறுமுக வேல் விளக்கு, இதுவும் சைஸ் பார்த்துக்கோங்க. 16.5 சென்டிமீட்டர் இருக்கு. இதுவும் நம்மகிட்ட இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கற்பூர தீப விளக்கு, இதுவும் சைஸ் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். 12 சென்டிமீட்டர் இருக்கு. இது வீடியோல காமிச்சிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாட்டி ஓபன் பண்ணியும் காட்டுறேன். ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கே வீட்டுக்கு வாங்கணும்னு என் கணவர்கிட்ட கேட்டேன். உனக்குதான் வாஷ் பண்றதுக்கு நேரம் இல்லைன்னு தானே எதுவுமே நீ வாங்கல அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, பரவாயில்ல, விடுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா காப்பர் முருகர் சிலை, இதுவும் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கு. அடுத்து நடராஜர் சிலை, இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 சென்டிமீட்டர், அதாவது 7.5 அல்லது 8 சென்டிமீட்டர் இருக்கு. எல்லாமே தனித்தனி அழகுங்க.
இப்ப எல்லாத்தையும் மொத்தமா அடுக்கி வச்சு ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன். பார்த்துக்கோங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு சேஃபா நான் உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறேன். அப்படியே பார்க்கும்போது பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன். ஆமா, நீ சொல்றேன்னு சொல்லுவீங்க. என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆ நமக்கு பார்க்கும்போது என்ன அழகா இருக்குன்றது அத வர்ணிக்கணுன்றதுக்கு எந்த தடையும் கிடையாது இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்மட்ட இருக்கு. இந்த வீடியோவில் காமிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.